இவர் டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் நிர்வாக பங்குதாரராவார். வணிகத்தை மேம்படுத்துவதிலும் புது புது வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் மிகுந்த ஆர்வம் உடையவர். இவர் தந்தையிடம் தொழில்நுட்பத்தில் தகுந்த பயிற்சி பெற்று தொழிலில் பொறுமையும் நிலைத்தன்மையும் கடைபிடித்து அதில் புதுமையை செலுத்தி தொலைநோக்கு பார்வையுடன் பயணித்து வருகிறார். சேவை செய்யும் எண்ணம் அதிகம் கொண்டவர். இதன் விளைவாய் இவரை பல்வேறு அமைப்புகளில் இணையச் செய்தது அவைகளில் சில. இவர் தற்போது இந்திய பம்ப் உற்பத்தியாளர் சங்கத்தின் வைஸ் பிரசிடென்ட், கோ இண்டியா சங்கத்தின் தலைவர், சீமாவின் இன்டிமேட் பாஸ்ட் பிரசிடென்ட் போன்ற பல்வேறு பெருமைமிகு பதவிகளை அலங்கரித்தவர். இவை அனைத்தும் பம்ப் தொழிற்துறையுடன் தொடர்புடையவை. சூழலை முழுவதும் உணர்ந்து நிறுவனத்தின் மூலோபாயத்தை பயன்படுத்தி டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை வெற்றி பாதை நோக்கி கொண்டு சென்றுள்ளார். சிறந்த தலைமையிலும் சேவையிலும் சிறப்பாய் பயணித்து வரும் வேலுச்சாமி ரத்தினம் தம்பதியரின் மகனாக மணியன் கூட்டத்தில் பிறந்த திரு KV கார்த்திக் அவர்களை உங்களின் கரவொலிகளோடு இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. அனைவருக்கும் வணக்கம். கிட்கோ கொங்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷனின் 3ஆம் ஆண்டு விழாவில் பங்குவதில் பெருமை கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற கொங்கு என்டர்பிரினர் அசோசியேஷன், கொங்கு நண்பர்கள் சங்கம், குளோபல் கொங்கு ஃபவுண்டேஷன், இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா 3லையுமே நான் உறுப்பினராக இருக்கிறேன். உறுப்பினர்னால பல வருஷங்களாக இந்த 3 அமைப்புகளும் துவங்குறதுலேருந்து கூடவே இருக்கிறேன். பட் அதனால் என்னுடைய ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் இது கூப்பிட்ருக்கீங்க. இது என்னை அழைக்கிறது கூட வந்திருந்தாங்க. நான் அப்போ கூட வேண்டியதில் நம்ம ஃபங்க்ஷன் தானே கண்டிப்பாக வந்ததுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ணிட்டேன். இந்த அமைப்புகள் அனைத்துமே நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக துவங்கப்பட்டது தான். ஒரு ஒற்றுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் நான் செகண்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் இருந்தால் கூட இந்த கோயம்புத்தூர் போன்ற ஊரில் நம்மவது யார் அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாமையே இருந்துச்சு. நான் பல தொழில் அமைப்புகளில் இருந்தாலும் கூட நமக்கான அங்கீகாரம் கிடைத்தது என்பது ரொம்ப பல காலங்களுக்கு அப்போ தான் நமக்கு கிடைச்சிது. இப்போது அது கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக பெறக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுக்கு யாருன்னு நமக்கே அதிகமாக தெரியாமல் இருந்தது தான். பட் இந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் ஏற்படுத்தினதுக்கப்புறம் நமக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாது, நம்மவர்கள் யாருங்கிறது தெரிய ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன், ஒரு மீட்டிங், என்டர்பிரினர் அசோசியேஷனில் வருஷம் வருஷம் கூப்பிட்டாங்க. நான் ஒவ்வொரு முறையும் வந்துட்டுருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா என்னுடைய தொழிலுக்கான தேவைகள், நம்மளுடைய பிஸ்னஸ் நீட்ஸ், மியூச்சுவலி பெனிஃபிஷியல் பிஸ்னஸ் நீட்ஸ் நிறையாவே கிடச்சிருக்குது. எனக்கு தேவையான பலவற்றை, நம்ம தொழில் சார்ந்த தேவையான பலவற்றை நம்மளுடைய மக்களே செய்யும் பொழுது அவருடன் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி வர்த்தக ரீதியாக சுமூகமாக பயணிக்க முடிகிறது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்தேன். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன். அப்போ ஹிந்துஸ்தான் காலேஜ் எனக்கு எவ்வளோதான் பழக்கமாக இருந்தாலும் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டோட இருந்தால் கூட ஏன்னா சக்திவேல் ராஜாவும் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இருந்தாலும் அவங்க பைப் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்போ இங்கே பார்த்துக்கமா இருந்துச்சு. அவங்க HDP பைப்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அது என்னுடைய பிஸ்னஸில் நான் 2-3 இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அவங்ககிட்ட வர்த்தக ரீதியில் அது பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது நம்ம KEA தலைவர் சக்திவேல் மாமா அவர்கள் பேட்டர்ன் ஷாப் வச்சிருக்கிறது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அவர்கிட்டயே நான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்கள் நிறுவனத்தை சார்ந்தது இங்கேயே பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. நம்மளே டைரெக்டாக அவங்களோட பேசி பண்ணும்போது ஒரு பெட்டர்மெண்ட்டாகவும் இருக்குது. அப்புறம் நம்ம மக்கள் பல பேர் சொல்கிறாங்க, பல விதமாக சொல்லியிருக்காங்க, பல பேர் சொன்னதான் சொல்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது நம்ம பிளட்லேயே இருந்தது. நீங்கள் சங்ககாலம் தொற்று பார்த்தீங்கன்னா இந்த நொய்யல் ஆற்று கரையோரத்துலையும் அமராவதி ஆற்று கரையோரத்திலும் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் போன்ற சிவிலைசேஷன் இருந்ததுக்கான அறிவுகள் இருக்கிறது. அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ கொடுமண்ணில் அயன் டெக்னாலஜின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே இருக்க டெக்னாலஜி ஆஃப் அயன் உலகத்திலேயே ஒரு அந்த காலத்துலேயே அவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்கும் போது ஸோ இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த டெக்னாலஜி எல்லாமே நமக்குள்ளேயே இருந்து வந்தது தான்.
அதனால் வந்து வி ஆர் சுப்பீரியர் டு அதர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜின்னு தான் நம்மளை எடுத்துக்கணும். நம்மளுடைய மக்களின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பாசிட்டிவ் திங்கிங் தான். எனக்கு முன்னே இந்த தலைமுறையினர் குறிப்பாக இப்போ பாலசுமி மாமா வந்து இந்த மாதிரி கிட்கோ பண்ணி இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்துங்கிறதே வந்து மிகப்பெரிய சாதனை தான். இதுக்கே வந்து அதுக்கு வந்து பெரிய வந்து ஒரு பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பல அசோசியேஷன் வச்சுட்டு இருக்கிறோம். அதில் அசோசியேஷனில் வந்து நடத்துறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது வந்து ஒன்று ஆரம்பித்து அதை வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வதிராவதனம் நடத்துகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அதில் எல்லாத்தையும் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனது அசோசியேஷன் ரன் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் சொல்கிறேன். அது கூட அவருக்கு துணையாக இருந்துட்டு இருக்க நம்ம கேஇஏ நண்பர்கள் மற்றும் நம்ம கொன்னுணர் சங்கம் மாமா ராஜ்குமார் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாமே வந்து இப்படி இருக்கும்பொழுது வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் நம்மளால் பண்ண முடியுங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வந்து நம்ம மக்களை வந்து இது நாள் வரைக்கும் முன்னுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது. இதற்கான பேசிக் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விவசாயத்துலேருந்து வந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய விவசாய முறைகள் வந்து இந்த பெஸ்ட் விவசாயம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் சார்ந்திருக்கிற பம்ப் செட் தொழில்னால வந்து நாட்டுடைய பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கேன். எங்கே போனாலும் சரி நம்ம சில பக்கம்லாம் பண்ணுறோம்னா வந்து அவங்க தோட்டத்துக்குள்ளே போக முடியாது. நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய தோட்டங்கள் எப்படி நம்ம வச்சுருக்கிறோம், அவ்வளோ தண்ணி வசதி இல்லாத பொழுதும் நம்ம தோட்டங்கள் எப்படி எவ்வளோ நல்லபடியாக வச்சுருக்கோம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோஸ் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்லேயே இருந்திருக்கோம். மழை பெய்யாட்டியும் பரவாயில்ல, பாசிட்டிவாக திங்க் பண்ணி அடுத்த வருஷம் மழை வந்ததுங்கிற நம்பிக்கை. இதாவது பிஸ்னஸ்லையும் இப்போ இல்லாட்டியும் பரவாயில்ல, திருப்பி பிஸ்னஸ் பெட்டர்மெண்ட் ஆயுதுங்கிற நம்பிக்கை என்னைக்குமே தோண்டு போவதில்லை. அப்படி ஏதாவது வந்து எனக்கு முன்னாடி பேசின ஆதி அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சஸ்டெனன்ஸ் 10-15 வருஷம் சஸ்டெயின் பண்ணி ஒரு பிஸ்னஸை பாசிட்டிவாக டேர்ன் ஓவர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த சஸ்டெனன்ஸே வந்து நம்மளால் வந்து அதுவும் நம்மளுடைய ஐ திங்க் அதெல்லாம் நம்மளுடைய ரத்தத்தில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கிறோம். இனிமேலும் இந்த பாசிட்டிவ் தாட்ஸோடையே இருந்தோம்னா வந்து மேலும் வந்து நம்மளுடைய வெற்றிகள் அதிகமாகும். இப்போ எனக்கு பிடிச்சிருக்க டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் என்னென்ன கவர்மெண்ட் வந்து என்னென்ன கொடுத்துட்ருக்க, என்னென்ன மானியங்கள் என்னென்ன இதெல்லாம் தந்துட்டுருக்காங்கங்கிறது. ஃபஸ்ட்டு என்னுடைய தொழிலை பற்றி நான் என்ன பொசிஷனில் இருக்கேன்னு அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ் பம்ப்செட் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வந்துட்டுருக்கேங்க. இது வந்து எங்கள் அப்பா கே வேலுச்சாமி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் ஜெனரேஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆல் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பம்ப்ஸ், தண்ணி தேவைக்கான அனைத்து வகையான பம்ப்ஸ் செய்கிறது வந்து எங்களுடைய தொழில். அதுலேயும் வந்து கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் மாற்றி ஆல் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பம்ப்ஸ்னு மாற்றுறேன். முதல்ல வந்து கோயம்புத்தூர்னு எடுத்துட்டிங்கனாவே வந்து 2 டைப் ஆஃப் பம்ப்ஸ் தான். ஒன்று வீட்டு உபயோகத்துக்கும் வீட்டு உபயோக பம்புகள் மட்டும்தான், அதுக்கான சொல்லணும் வீட்டு உபயோக பம்புகளுக்கு மட்டுமே ஆனது தான் கோயம்புத்தூர். ஆல் டைப் ஆஃப் வாட்டர் பம்ப்ஸ்னு நம்மளுடைய ஸ்கோப்பை வந்து அதிகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து இந்தியன் பம்ப் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். ஸோ இது இந்தியன் பம்ப் மேனுஃபேக்சர் அசோசியேஷனுங்கிறது வந்து நாட்டில் இருக்கிற வந்து ஒரு 99% பம்ப் மேனுஃபேக்சர்ஸை கொண்டது. இதோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பூனேயில் இருக்குதுங்க. இதில் வந்து எல்லாமே உறுப்பினராக இருக்கிறோம். இதில் பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சார்ந்த தொழிலே என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். பம்ப் செட் இண்டஸ்ட்ரியில் போகும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, உலக வர்த்தகத்தில் வந்து நம்ம வந்து நம்ம இந்தியாவில் வந்து 100 ஆண்டுகளாக பம்ப் செட் தயாரித்து வந்து இருந்தாலும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் குளோபல் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 1% தான். இதே தான் ஆல் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய குளோபல் கான்ட்ரிபியூஷன் இந்த குளோபல் ட்ரேடு பார்த்தீங்கன்னா 1.5% தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்த 1.5% இருக்கும்போது நம்மளுடைய அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதுவே சைனாவது பார்த்தீங்கன்னா 23% வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சைனா, யூஎஸ் எல்லா கண்ட்ரிஸோட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு இன்ஜினியரிங் தொழிலே வந்து வி ஹேவ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக நியூ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறையா வரணும். நம்ம மக்கள் வந்து எப்படி நமக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷன் வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் பண்ண முத்துக்குமாரனா இருக்காங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு செகண்ட் ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப்ஸுங்கிறதே கம்மியாயிடுச்சோன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு நிறையா டவுட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்க்குறவங்கள நம்மளோட கூட தொழில் செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் ஒரு 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸுங்கிறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்த்தா நம்ம பசங்களாம் வந்து படித்து முடிச்சுன்னு ஐடியில் நல்லா வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஐடியில் போதாங்க, அடுத்து யூஎஸ் போதாங்க, அங்கே செட்டில் ஆகிடணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்த்
பாசிட்டிவ் திங்கிங், கடினமான உழைப்பு, அதையெல்லாம் நம்பி ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா வந்துச்சுனால் நம்மளுடைய இளைய சமுதாயத்துக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும். எப்படி போன ஜெனரேஷன் என்ன வளர்ச்சி அடைஞ்சாங்களோ அதை விட பெரிய வளர்ச்சி அடையணும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எப்படி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை டேப் பண்ணலாம், அதில் என்னென்ன பண்ணலாங்க கைட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் வந்து நம்மள நிறைய பேர் வாலண்டரியாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கும்போது வந்து நிறைய யங் ஜெனரேஷன்ஸ் வரணும். அப்படி தொழில் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சப்போர்ட் நாங்கள் வந்து அரசாங்கத்திடம் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட் அரசாங்கம் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து காலேஜ்லேருந்தே வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்லேருந்தே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். அது ஃபஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து டிஐசி மூலியமாக வந்து மானியம் கொடுத்துட்ருக்காங்க தொழில் தொடங்குறதுக்கு. டிக் மூலியமாகவும் கொடுத்துட்ருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஃபார் ஆதண்டி இன்னோவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் இன்னோவேஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஎஸ்ஐஆரில் வந்து அப் டு 50 lakhs வரைக்கும் வந்து புதுசாக எதாவது கண்டுபிடிக்க வந்து அவங்க சீட் கேபிட்டல் கொடுக்குறாங்க. இதே வந்து டிஃபென்ஸ் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆதண்டிக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுள்ள வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆனதான் கொடுப்போம்னாங்க. அது யாருனாலையும் பண்ண முடியலன்னு சொன்னதுனால வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பை ஃபேஸ் கான்செப்ட்லேருந்தே வந்து அவங்க வந்து ஃபண்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பர்டிகுலர் டிஃபென்ஸ் சைடில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் சார்ந்த பம்ப் தொழிலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்ம வந்து கிளியர் வாட்டர் பம்ப்ஸ் தான் இந்தியாவில் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. சீவேஜ், இந்த வேஸ்ட் வாட்டர் பம்ப்ஸ் ஃபார் ஹை அண்ட் அப்ளிகேஷன்ஸ், நியூக்ளியர் பம்ப்ஸ், கெமிக்கல் பம்ப்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சங்கத்தின் தலைவரானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட்லேருந்து ஒன்று சொன்னபோது நானே ஸ்டன் ஆகிட்டேன். இந்தியா வந்து பம்ப்ஸில் வந்து ட்ரேட் நியூட்ரல் அப்படின்னாங்க. நான் அப்போ தான் நினச்சேன், ட்ரேட் நியூட்ரலாக வந்து இம்போர்ட்ஸும் எக்ஸ்போர்ட்டும் ஒரே அளவாக இருக்க அளவுக்கு. நான் அப்போ தான் நினச்சேன், பம்பில் நான் என்னப்பா இம்போர்ட் பண்ண போதும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை வேல்யூ பம்ப்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்து இந்தியாவில் எதுவுமே பண்ணுறதில்ல. ஹை வேல்யூ பம்ப்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக வந்து எப்படி இந்தியாவிலே பம்ப் டெவலப் பண்ணலாங்கிறதுக்கான ப்ரோக்ராம் எடுத்து பண்ணும்போது அதுக்கும் வந்து கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஆதண்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து இப்போ வந்து ஸ்லரி அப்ளிகேஷன்ஸ்க்கான பம்ப் வந்து முதல்ல இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதுவரைக்கும் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை வந்து இந்தியாவிலே டெவலப் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஃபண்டிங் கேட்டோம், கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் வந்து நீங்கள் வந்து யங் என்டர்பிரினர்ஸ் சப்போர்ட் பண்ணோன்னு. ஸோ அதுலேயும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒன்லி எல்லாம் சொல்லும்போது வந்து அந்த எண்ணம் இருக்க வேண்டும், தொழில் தொடங்க வேண்டும் என எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பேங்கிங் சைட்லேயே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு கேபிட்டலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ சின்ன இது சொல்லிடுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்லிமெண்ட் சப் கமிட்டியில் வந்து பேச கூப்பிட்டுருந்தாங்க. டாப்பிக்கே வந்து இம்ப்ரூவிங் த கிரெடிட் ஃப்ளோ டு எம்எஸ்எம்இஸ் வந்து கிரெடிட் ஃப்ளோக்குள்ள வந்து என்னென்னலாம் வந்து ஃபண்டிங் ப்ராப்ளம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா மெத்தட்ஸ் இருந்தால் கூட வந்து இன்றைக்கி வந்து பேங்க்ஸ் தான் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்காக இருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டரை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா சஜஷன்ஸ் கொடுத்தோம். ஒன் ஆஃப் த சஜஷன்ஸ் வந்து டேர்ன் ஓவரில் வந்து 25% 1/4 தான் கொடுக்கணும்னு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி 1/5 பண்ணுங்கள். இந்த ரேட்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிபரலாக அப்ரோச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகண்ட், இப்போ இன்னும் பேங்க்கில் வந்து அப்ளிகண்ட் அப்ரூவ் ஆட்டிடியூட்லாம் மாற்றி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருங்கன்னு சொன்னோம். இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுனது கேட்டுட்டு ஏற்றுமா 38 MP இருந்தாங்க. இந்த சைடு நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். 38 MP அவங்களே சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்கலாம்ல. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அந்த சைடு தானேப்பா இருந்தேன். இப்போ தான் நான் எம்பியை இந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ பேங்கிங் செக்டர்ஸ்லேயே வந்து இன் ஃபியூச்சர் இப்போ இமீடியட்டாக வந்து இப்போ நான் கொடுத்தக்கான ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்டேன். இந்த பார்லிமெண்ட் செஷனில் வச்சுதுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட் செஷனில் வச்சாங்கன்னா தேர் பி இந்த ஃபண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். சம் மெத்தட்ஸ் வில் பி கம்மிங். ஸோ யங் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஃபண்டும் ஈஸியாக கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எவ்வளோ பெட்டராக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திங்க் பண்ணுங்கள். ஏதாவது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து மனசில் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு ஒரு எய்ம் வச்சு கோல் வச்சு வாங்க. உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு போன ஜெனரேஷனுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் அவங்களாம் வந்து சுயம்பாக வந்தவங்க. இந்த ஜெனரேஷன் கைட் பண்ணுறதுக்கு பலவே இருக்கிறோம், வாலண்டரியாக பண்ணுறதுக்கு பலவே இருக்கிறோம்.
இப்படி இருக்கும்போது இந்த அமைப்புகள் கிட்கோ, கொங்கு என்டர்பிரினர்ஷிப் எத்தனை பேர் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு கேட்டிங்கன்னா போதும், எல்லாரும் வந்து அவங்க முடிந்த வகையில் உதவி செய்வாங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.